Hey all, welcome to my channel. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஸ்லைம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு 1 ரூபாய் ஷாம்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். 2 பேக்கெட் நான் எடுத்து வாங்கி வச்சுருந்தேன். ரெண்டுமே நான் போட்டுக்கிறேன். இப்போது நான் இதில் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கொஞ்சமாக கெட்டி ஆகிற மாதிரி தெரியுது. பட் இது எந்த அளவுக்குல ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. இது என்னோடய ஓன் ரெசிபி கிடையாது. நான் யூடியூப் வீடியோஸில் தான் பார்த்து பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக கெட்டியாக தெரிஞ்சிச்சு. பட் இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இது நான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். கலர்லாம் சேஞ்ச் ஆச்சு. பட் இது எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை. இது வேஸ்ட்டு தான், நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நான் இன்னொன்று நெட்டில் பார்த்துருந்தேன், அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ அதுக்கு நான் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் இப்போ நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுதான் நம்மளோட ஆக்டிவேட்டர்னு காமிச்சிருந்தாங்க அதில். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதில் சர்ஃப் எக்ஸல் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக நான் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல இந்த ஆக்டிவேட்டர், அதை கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி நானும் மிக்ஸ் பண்ணேன். நம்மளோட ஆக்டிவேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சைடில் வச்சுட்டு நான் வேறு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் இப்போ ஃபெவிகால் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபெவிகால் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஆக்டிவேட்டர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிற மாதிரி இதில் காமிச்சிருந்தாங்க. இது ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. இப்போ நான் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ கூட எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. இது ஃபெவிகாலோட கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு ரொம்ப நேரமாக. நான் எவ்வளவோ மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், கொஞ்சம் கூட எனக்கு திக்கே ஆகலை. ஸோ என்னோடய வியூ ஆஃப் பாயிண்ட்லேருந்து இது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி. யாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதில் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வேஸ்ட்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.